In equilateral prism, the path of the ray is shown determine the mu value in the refractive index of the prism and the second medium refractive index கண்டுபிடிக்கணும். இதான் question. So this is 60 degree. Actually, இந்த டயக்ராம்ல கூட இந்த பாயிண்ட் இப்படி வந்திருக்கணும். பெர்பெண்டிகுலரா இந்த பாயிண்ட்ல வந்திருக்கணும். இந்த பாயிண்ட் பெர்பெண்டிகுலரா இருக்கு. This is 90. அப்போ this is called critical angle. ஏன் அது critical angleனா the ray is passing through the refracting surface. நமக்கு ஃபார்முலா தெரியும். இது செகண்ட் மீடியம், இது ஃபர்ஸ்ட் மீடியம்னு வச்சுக்கலாம். செகண்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் வேணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீடியம் ஈக்குவல் டு சைன் ஐசி பை சைன் ஆர் 90 டிகிரி. ஸோ இதான் கண்டிஷன் ஃபார் கிரிட்டிக்கல் ஆங்கிள். refractive index of second medium நமக்கு வேணும். refractive index of second medium is sin I critical angle into refractive index of the first medium is 1.6. இப்போக்கு நமக்கு இந்த ஐசி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இட் இஸ் கிளியர். இது 90 டிகிரி, இது 60. அப்போ இது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க. இது 90, இது 60, இது 90. அப்போ இது ஒரு 30. அப்பதான் 180 ஆயிருக்க முடியும். இது 30னா அப்போ ஐசி வந்து 40 டிகிரி. ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. சாரி, 60 டிகிரி. ஏன்னா இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இது 30னா இது ஒரு ஈக்குவல், இது ஒரு ட்ரையாங்கிள். 90, இது 60. இட்ஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போ இது 30 தான். இது 30னா this is normal, IC is 60. அப்போ sin 60 into 1.6. Sin 60 is nothing but root 3 by 2. Root 3 by 2 into 1.6. அப்போ root 3 into 1.6 நம்ம போட வேண்டியதான். 0.8 into root 3, 1.732. இதை நீ கால்குலேட் பண்ணேன்னா 1.39 ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம். அதான் கேட்டிருக்கு. சரியா? இது கிரிட்டிக்கல் ஆங்கிள். இது இட் இஸ் பாசிங் த்ரூ த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஸோ ஆர் இஸ் 90 டிகிரி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ இது செகண்ட் மீடியம். ஃபர்ஸ்ட் மீடியத்தில் செகண்ட் மீடியம் வருது. refractive index of second medium with respect to first medium. அதாங்க நம்ம போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் மீடியத்தோட வேல்யூ கொடுத்தாச்சு. கொஸ்டின் கேட்டது செகண்ட் மீடியத்தோட refractive index தான் கேட்டிருக்கு. தட்ஸ் ஆல். ஓகே, வாட் இஸ் ஈக்குவலன்ட் கேட் ஃபார் தி சர்க்யூட்? இது எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் டாட் எக்ஸ் இஸ் எக்ஸ். அப்போ ரெண்டும் மல்டிப்ளை ஆயிடுச்சு. எக்ஸ் டாட் எக்ஸ் the whole complement, which is nothing but x complement. That's all. So x complement plus x complement become 1 plus 1 is 1 x complement. அதே போல இங்க பார்த்தேன்னா y, அதே போல இங்க வர்றப்போ y complement ஆயிரும். ரெண்டும் மல்டிப்ளை ஆகுது. இங்க வர்றப்போ x complement dot y complement the whole complement. இங்க இதான் இதோட அவுட்புட். This will be x complement complement plus y complement complement, which is nothing but x plus y. இங்க வர்றப்ப x plus y போயிட்டு இருக்குது. இங்க என்ன நடக்குது? அப்போ அவுட்புட் will be, அது வந்து அவுட்புட்டை செட்னு வச்சுக்கலாமே. செட் will be equal to x plus y dot x plus y whole complement. So இது x plus y
complement plus x plus y, the complement. This is nothing but a plus b is a dot a plus a is a. Up answer is x plus y complement. This is nothing but NOR gate. Answer is NOR gate. இன்னும் ரொம்ப சிம்பிளாவே போடலாம். இதோட அவுட்புட் என்ன வருதோ அதான் வந்திருக்கும். இதோட அவுட்புட் அதே தான். இது xy காட்டி தான் இந்த காம்பனண்ட் என்ன வருது, x டாட் y the whole complement வருது. இந்த காம்ப்ளிமெண்ட் ஓகே, x காம்ப்ளிமெண்ட் y காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட், அது x பிளஸ் ஒய்யா ஆர் கேட்டா மாறிடுச்சு. இங்கேயும் ரெண்டு மல்டிப்ளை ஆகுது, ஆர் கேட்டா எக்ஸ் பிளஸ் ஒய் மல்டிப்ளை ஆகி காம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. தட் வில் பிகம் NOR gate. Output is NOR gate. Okay. A soap bubble of radius 1 millimeter completely submerged in a liquid of density 2000. At that instant, the bubble rises upwards with a constant velocity. ஒரு சின்ன bubble. இது density of the liquid is higher than density of the air. Density of the air nearly 1.2 சொல்லுவோம். இங்க approximately 1 வச்சுக்கலாம். Right. இப்போ it rises up. Normally, it will go down because density of the matter will be greater than density of the liquid. இப்போ நார்மலா நம்ம ஸ்டோக்ஸ் லாவை பொறுத்தவரை டென்சிட்டி ஆஃப் த மெட்டல் பாலை ட்ரா பண்ணுவேன், அது லிக்விடுடைய டென்சிட்டியோட கிரேட்டரா இருந்ததுனால கீழே போகும். இங்க ஏருடைய டென்சிட்டி லிக்விடுடைய டென்சிட்டியை விட லெஸ்ஸா இருந்ததுனால இட் ஸ்டார்டட் ரைசிங் அப். அதே கான்செப்ட் தான். உனக்கு டெர்மினல் வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும். 2/9 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி பை ஈட்டா. இதே தான் இங்கேயும் அதே விஸ்காசிட்டி தான் கேட்டிருக்கு. கொஷின் ஆஃப் விஸ்காசிட்டி வில் பி 2/9 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு இங்கே ரோன்றத டென்சிட்டி ஆஃப் த லிக்விட்னு வச்சுக்கலாம், இன்ட்டு இதை நெக்லிஜிபிள் ஆக்கிட்டோம். டென்சிட்டி ஆஃப் பாரிஸ் 2000ஓட 1 கம்பேர் பண்ணால் நெக்லிஜிபிளாக 2000 வச்சுக்கலாம், இன்ட்டு ஜி பை வி. இப்போ ஒன்றுனா சப்ஸ்டியூட் பண்ணு. 2/9 இன்ட்டு ரேடியஸ் இஸ் நத்திங் பட் ரேடியஸ் ஆஃப் த பபுள்ன்றத இந்த கான்செப்ட் 1 millimeter 10 to the power of -3 -3 the whole squared -6 into 2000 2 into 10 to the power of 3 into g is nothing but we can able to consider as 10 by terminal velocity 1/2 2 numerator போயிரும், சென்டிமீட்டர் மீட்டரா மாத்திரு 10 to the power of -2 meter per second. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ 2 into 2 4 4 into 2 8 by 9. பேலன்ஸ் எல்லாம் பாரு. இதுல 10 to the power of 4 -2 கேன்சல் ஆகி இவ்வளோதான் ஆன்சர். திஸ் இஸ் ஆன்சர். ஸோ ரவுண்ட் த நம்பர் கொடுத்ததுனால தான் எங்க நான் அப்ராக்சிமேஷனாக எடுத்துக்கிட்டேன், 2000 வச்சுக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் 8/9. ஈஸியான கொஷன். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏர் ட்ராப்பாக இருந்ததுனால தான் இட் ஸ்டார்டட் ரைசிங் அப். மெட்டல் பாலாக இருந்தால் இட் வில் கோஸ் டவுன். இதுதான் வித்தியாசம். அதே ஃபார்முலா தான், அதே டெர்மினல் வெலாசிட்டி தான். A smaller circular loop of radius r is completely enclosed within a large square loop of length. இது ஒரு square loop of length L. Both the loops, the square loop and circular loop, are concentric and coplanar. ஒரே plane இருக்கு. And that smaller closed loop, circular loop, is kept in the center, where L is very much greater than small r. இது r, small r. Find the coefficient of mutual induction. இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா, இது பிரைமரி காயிலாகவும்
இது செகண்டரி காயிலாகவும் எடுத்துக்க வேண்டியதான். பிரைமரி காயில்ல இருந்து ஃப்ளக்ஸ் செகண்டரி காயில்ல லிங்க் ஆகணும். இதான் நம்முடைய பாயிண்ட். ஸோ இந்த பிரைமரி காயில் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணு. அப்போ வாட் வில் பி த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர்? பி வில் பி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இது சர்க்கிளா இருந்தா நம்ம நேரா போட்டுடலாம். மியூ நாட் என்ஐ போட்டு போயிடலாம். ஸ்மால் என்ஐ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லெங்க் போட்டு ஐ. இது ஸ்கொயர் லூப்பா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஸ்மால் ஒன் கண்டக்டர் மட்டும் எடு. அப்போ மாதிரி பாயிண்ட் எடுத்துக்கோ. இந்த ஒரு போர்ஷன் ஆஃப் த கண்டக்டர்னால ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு அது பி ஒன்னு வச்சுக்கலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4 pi r. 4 pi rன்ற இந்த டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸ் விச் இஸ் நதிங் பட் L/2 நேரா போட்டுடலாம். இந்த டிஸ்டன்ஸ் L/2 தானே, மொத்த லெங்க் L, அதுல L/2 தான். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் L/2ன்னு வச்சுக்கலாம். L/2 இன்டு sin phi1 plus sin phi2. இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு a portion of a conductor. Infinite longல தான் இந்த π1 π2 என்ன ஆகும்? 90 sin 90 plus sin 90 2i. இந்த 2 ஓட கேன்சல் பண்ணோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபனைட் லாங் கரண்ட் கேரிங். இது லாங் கண்டக்டர், தட்ஸ் ஆல் கண்டக்டர். அப்போ φ1 இந்த ஆங்கிள் ஒரு φ1, இது φ2. φ1 φ2 சரி. இதுல மொத்தம் 90 டிகிரி. அப்ப இது ஒரு 45, இது ஒரு 45. அப்போ கட்டாயம் இது 45, φ1 ஒரு 45, φ2 ஒரு 45 தான் இருந்திருக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆயிருன்னா 2 இன்ட்டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4 பை எல் இன்ட்டு சைன் 45 இஸ் நத்திங் பட் 1/√2. அப்போ 1/√2 plus 1/√2 இஸ் 2 இன்ட்டு 1/√2. இது ஒரு கண்டக்டர்னால ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட். There are 4 conductors. What is the net magnetic field? Net magnetic field is into 4. இந்த கண்டக்டர் எல்லா கண்டக்டர்னால ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட். ஓகே, அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணேன்னா இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தேன்னா 2 இன்ட்டு 2 4 மியூ நாட் ஐ டிவைடட் பை √2 இன்ட்டு πr. இதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் டியூ டு த ஸ்கொயர் லூப்னு சொல்லலாம், ஸ்கொயர் ஷேப் லூப். பி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த க்ளோஸ்ட் ஏரியா இஸ் பி ஏ. பி இதான் ஃபார்முலா 4 இன்ட்டு மியூ நாட் ஐ டிவைடட் பை √2 இன்ட்டு πl இன்ட்டு ஏரியா πr ஸ்கொயர். பை கெட்ஸ் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூ நாட் 4 மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை √2 எல் விச் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஐ. அப்போ இந்த ஃப்ளக்ஸை எம்ஐக்கு ஈக்குவல் பண்ணு 4 இன்ட்டு மியூ நாட் ஐ r square divided by √2 into L which is equal to mi. அப்போ I gets cancel. அப்போ m நேரா எழுத வேண்டியதா, இது ஆன்சர். அப்போ m will be equal to 4 mu naught r square divided by √2 into L. இந்த ஆன்சர் இல்லை. இதை வேற ஷேப்பு கொண்டாடுவோம். √2 மேலே கொண்டாடுறோம்னா மல்டிப்ளைட் பை √2 டிவைடட் பை √2 வேல்யூ மாறாது. √2 இன்ட்டு 2 வந்து √2 வந்து 2. 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆச்சுன்னா 2. இந்த ஃபார்முலா ஆன்சர் இருக்கு. அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இதோடைய சப்ஸ்டியூஷன் 2√2 மியூ நாட் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எல் இருக்கா? ஸோ மியூ நாட் ஆர் ஸ்கொயர் 2√2 by L is the answer.
நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இந்த மாடல் வந்தால் இப்படி தான் போடணும் அப்படின்ற நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே. Dimensions of G, universal gravitational constant, in terms of H, Planck constant, mass, time, length. அப்போ H இந்த ஃபார்ம்ல எழுதணும், G இந்த ஃபார்ம் வச்சு HMTL இதை வச்சு G எழுதணும். சரி, ஒவ்வொருடைய டைமென்ஷன் நம்ம தெரிஞ்சிருக்கோம். டைமென்ஷன் ஆஃப் G என்ன? ஆக்சுவல் ஃபார்முலா F is equal to G into m squared by m1 m2 by L, L square, G into m1 m2 divided by R square. அப்போ G உடைய டைமென்ஷன் ml t to the power of minus 2 into L squared into இது mass m square. அப்போ ஒரு m கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ L cube. அப்போ G உடைய டைமென்ஷனல் ஃபார்முலா m to the power of minus 1 L cube t to the power of minus 2. G உடைய டைமென்ஷன் கிடைச்சாச்சு. இனிமே நமக்கு எல், அந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட் உடைய டைமென்ஷன். பிளாங்க் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்பானா ஈக்குவல் டு ஹெச் நியூ ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஹெச் வில் பி ஈக்குவல் டு எனர்ஜி வந்து ml ஸ்கொயர் டி டு த பவர் ஆஃப் மைனஸ் 2. ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எனர்ஜி. அதான் ml டி டு த பவர் ஆஃப் மைனஸ் 2 இன்டி எல் பை ஃப்ரீக்வன்சி டி டு த பவர் ஆஃப் மைனஸ் 1. அப்போ m L ஸ்கொயர் டி டு த பவர் ஆஃப் மைனஸ் 1. இதான் பிளாங்க் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன். மற்றதெல்லாம் வெறும் டைரக்ட். மாஸ் உடைய டைமென்ஷன் m, டைம் உடைய டைமென்ஷன் t, லெங்த் உடைய டைமென்ஷன் l. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து g இருக்கு, m டு த பவர் ஆஃப் மைனஸ் 1 L கியூப் t டு த பவர் ஆஃப் மைனஸ் 2 இருக்கு. இந்த ஈக்குவலன்ட் டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். ஹெச் மட்டும் எழுதிக்க. ஹெச் உடைய டைமென்ஷன் என்ன? m L ஸ்கொயர் t டு த பவர் ஆஃப் மைனஸ் 1. அப்போ இதுல எந்த இடத்துல m போட்டா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க m வந்துடும். சி, டினாமினேட்டர்ல m ஸ்கொயர் போட்டுட்டேன்னா m மேல ஒரு m இருக்கு, அப்போ m ஸ்கொயர் அப்படின்னு கொண்டு வர்றேன். சரி, ஏன்னா இதுதான் டைமென்ஷன் ஆஃப் ஹெச். கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது ஹெச் உடைய டைமென்ஷன், இது ஸ்மால் m உடைய டைமென்ஷன். ஓகே, அப்போ m by m squared become m to the power of minus 1 ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது டைமை கொண்டாடுறேன். இங்க என்ன வேணும்? டைம் t ஸ்கொயர்டு வேணும். ஆனால் இங்கே t to the power of minus 1 இருக்கு. அப்போ அதையும் t டினாமினேட்டர்ல கொண்டாந்தா அதுவும் t to the power of minus 1 மேல ஆகி minus 2 ஆயிரும். அப்போ ரெண்டாவது டேர்ம் டைமையும் கொண்டாந்தாச்சு. கடைசியா எல், எல் கியூப் வேணும். அப்போ எல்ல மேலேயே மல்டிப்ளை பண்ண எல் கியூப் ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ண லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ இப்போ what is this? This is the dimension of h. This is dimension of m squared. அப்ப மேல வந்துச்சுன்னா m to the power of minus 2. மாஸ் உடைய டைமென்ஷன். இது டைம் உடைய டைமென்ஷன் t to the power of minus 1. எல் வெறும் எல் இருந்தா போதும், எல். இதுதான் ஆன்சர். பாரு, h m to the power of minus 2 h m to the power of minus 2 t to the power of minus 1 L. இதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுதா? G அப்படியே வச்சுக்க. ஜியை நம்ம மாற்றவே அப்படியே வச்சுக்கிட்டோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த 4 டேட்டா, இதுல நமக்கு கன்ஃபியூஷன் ஆனது பெரிய டேட்டா இது மட்டும்தான். அதை எழுதிட்டேன். இதுல எக்ஸ்ட்ரா இருக்கிறது m மைனஸ் 1 வேணும். இங்க m தான் இருக்கு. அப்போ m வந்து m ஸ்கொயர்ட் போட்டேன்னா சிம்பிளிஃபை பண்ணு. m to the power of minus 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆயிடுச்சா? அடுத்தது எல் ஸ்கொயர்டு இருக்கு, ஆனால் எல் கியூப் வேணும். வெறும் எல்லால மல்டிப்ளை பண்ணு. டைம் டை டு த பவர் ஆஃப் மைனஸ் 1 இருக்கு, இங்க minus 2 வேணும். அப்போ மறுபடியும் ஒரு டீயை கீழே போட்டு மேலே கொண்டு வா. டி டு த பவர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த டைமென்ஷன் இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ அப்படியே அதெல்லாம் தனித்தனியாக எழுது. இது வந்து ஸ்மால் m ஸ்கொயர், இது ஸ்மால் t ஸ்கொயர், டைமென்ஷன் ஆஃப் டைம், இது டைமென்ஷன் ஆஃப் லெங்த். எல்லாம் எழுதியாச்சு. இது ஆன்சர். புரிஞ்சு படிங்க. ஈஸியான கொஸ்டின் தான்.
Position of a particle is given by, okay, a sin 50t plus pi by 3. It's, well, speed and acceleration become 0 for the first time at time t1 and t2 respectively. t1 என்ன, t2 என்ன, first time. அப்போ t1ன்றது time for velocity becomes 0. இதை first differentiate பண்ணா velocity கிடைக்கும். இதை differentiate பண்ணா a ஒமேகா இருக்கிற இடத்துல 50 வந்துருச்சு. 50 சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos 50t plus pi by 3. அடுத்தது இட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம். அப்போ டைம், இந்த டைம் எடுக்கணும் 0 போட்டுட்டு, அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா anything divided by 0 is 0 equal to cos 50t plus pi by 3. உனக்கு தெரியும் cos 0 is 1, cos 90 is 0. The cos inverse of 0 is 90 degree. So pi by 2 equal to 50t plus pi by 3. அப்போ 50t equal to pi by 2 minus pi by 3, which is 6. 3 pi minus 2 pi is nothing but pi divided by 6. But t will be equal to pi divided by 6 into 50, 300. Then t1. அப்போ இது ரெண்டுல ஒன்று தான் ஆன்சராக இருந்திருக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்துருச்சு. செகண்ட் ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஆக்சிலரேஷன். இதை அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணு. ஆக்சிலரேஷன் வில் பி, ஸோ காசை டிஃபரன்ஷியேட் பண்ண மைனஸ் சைன் வந்துடும். மைனஸ் ஏ 50 ஸ்கொயர், அதே கான்செப்ட், சைன் 50t பிளஸ் பை பை 2. இந்த இடத்துல a அகைன் 0 பண்றோம். இதை 0 ஆச்சுன்னா இதே தான், 0 will be equal to minus sin 50t plus pi by 2. மைனஸ் வந்திருக்கனால நம்ம இப்போ யோசிப்போம். அதில் t2 ஃபர்ஸ்ட் வரணும். sin 50t plus pi by 2. இது எந்த டேர்ம்ல வரும்னா 0 pi 3 pi. அப்போ this will be in terms of n pi. ஏன்னா sin 0 0 தான். அப்ப sin inverse of 0 0 தான். sin பையும் 0 தான் in terms of n. நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் வரணும். இந்த டேர்மை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ sin inverse of n pi, which is nothing but வேற ஒன்றும் இல்லை, இந்த டேர்ம் ஈக்குவல் டு n pi. எப்படி போடுறோம்னா sin 0 இருந்தாலும் சரி, பையா இருந்தாலும் 0. அப்ப sin inverse of 0 is 0ன்றதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், n terms of பைன்னு போடுறோம். இப்போ 50t plus pi by 2 equal to n times of pi. நமக்கு வேண்டியது ஃபர்ஸ்ட் டிஜிட், ஃபர்ஸ்ட் டைம். அப்ப n is equal to 1 போட்டுரும். அதுல டைமை வெளியேடு. அப்ப 50t equal to pi minus pi by 2. அப்போ pi minus pi by 2 is n pi, pi minus pi by 2, 2 pi minus pi by 2. pi by 3 இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் பாரு. This is pi by 3. இப்போ கரெக்டா pi by 3. pi by 3 which is
3 pi minus pi 2 pi by 3. அப்போ நமக்கு t தான் வேணும் இந்த கேஸ்க்கு t. அதை t2 வச்சுக்கலாமா? t2. இப்போ t2 will be equal to 2 pi by 3 into 50, which is nothing but pi by 75 is the second answer, T2. அப்போ இதுதான் ஆப்ஷன். ஸோ இந்த கொஷனில் செகண்ட் பார்ட்டை கேர்ஃபுல்லாக போட வேண்டியிருக்கு. இது ஒரு என்ன சொல்லலாம், மேத்தமெட்டிக்கலில் இந்த வேர்டு ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க. The equation has no real solution. It's not a real solution, but இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறோம் in terms of n pi. ஸோ இது மேத்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ தட் T1 கண்டுபிடிச்சிட்டோம். சரி, the ball is released from rest as shown in figure. அப்போ initial velocity is 0. The ball comes to rest after moving 10 centimeter below the surface. அப்போ மேலே 10 centimeter 10 மீட்டர் மூவ் ஆகுது. இதுல ஒரு சர்ஃபேஸ்க்குள்ள பெனிட்ரேட் ஆகி 10 சென்டிமீட்டர் டிராவல் ஆகி ஃபைனலா ரெஸ்ட் ஆயிருச்சு. இதுல what is the average force acted on the body and the ball by the floor? இந்த ஃப்ளோர் மெட்டீரியல் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தாச்சு. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். எஸ் இருக்கு, ஜி இருக்கு. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் initial velocity 0. நமக்கு வேண்டியது final velocity a equal to g. s இருக்கு, s is 10 meter. அப்ப s is equal to ut plus half gt square. அப்போ நமக்கு ஓஹோ s is equal to ut, சாரி s வேண்டாம், ஏன்னா டைம் கொடுக்கல, டிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால v squared equal to u squared plus 2as. ஃபைனல் velocity தான் வேணும். இனிஷியல் velocity 0. 2 ஏன்றது 10 தான், acceleration due to gravity. இன்ட்டு travel பண்ணது ஒரு 10 மீட்டர். அப்போ root velocity of the body will be root 200 meters per second. இது vன்ற velocity வந்து ஹிட் ஆச்சு, கிரவுண்ட்ல ஹிட் ஆன velocity. சரி, அதுக்கு பிறகு it penetrate downward and comes to right, so there is a retardation. அதை கண்டுபிடிப்போம். v தெரியும், u தெரியும், டிஸ்டன்ஸ் அதே ஃபார்முலா போடுவோம். இங்கேயும் v squared 0. செகண்ட் பார்ட் இப்போ வர்றோம். செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். செகண்ட் பார்ட்ல ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி தான் இதோடைய ஃபைனல் வெலாசிட்டி, இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி ரூட் 200 மீட்டர் பர் செகண்ட். ஸோ நமக்கு எஸ் 10 சென்டிமீட்டர், அதை மீட்டரா மாத்திரு, 0.1 மீட்டர். ஏ கண்டுபிடிச்சு ரிட்ராடேஷன். அப்போ அதே ஃபார்முலா வி ஸ்கொயர்ட், இதே ஃபார்முலா தான். வி ஸ்கொயர்ட் இஸ் 0, யூ ஸ்கொயர்ட் 200 ஆயிடுச்சு. ஏன்னா யூ இஸ் ரூட் 200, அப்போ ஸ்கொயர் பண்ணா 200 மைனஸ் 2 ஏ, எஸ் இஸ் 0.1 மீட்டர். அப்போ 2a into 0.1 equal to 200. So a will be equal to 2 into 0.1, 0.2. 200 divided by 0.2, nothing but 2 into 10 to the power of minus 1. Minus 1 numerator plus 1 ஆயிடுச்சு. 2000 by 2, which is 1000 meter per second squared. உனக்கு what is the opposition force? இதான் retardation. Opposition force is ma. m is given 1 kg. அப்போ 1 into 1000. Answer is 1000 Newton is the answer. Opposing force acted on this body. Easy question now. In Bohr atom model, find the ratio of magnetic field produced at the center by electron in the second orbit and fourth orbit of an hydrogen-like atom model. சரி,
நமக்கு ஃபார்முலா தெரியும். magnetic field at the center due to the flow of electron is mu naught I by 2r. அப்போ இது நியூக்ளியஸ், இது ஒரு ஆர்பிட். அது என்னன்னா அதான் nth ஆர்பிட். நம்ம இது nth ஆர்பிட்டுக்கான ஃபார்முலா, ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட். அப்போ இதுல போற கரண்ட்டை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ஃபார்முலா I is equal to E by T எப்பவுமே எடுப்போம். ஈன்றது எலக்ட்ரான், Tன்றது டைம். அப்போ mu naught I divided by E by T 2 into T into Rn. இப்போ Tன்றது என்ன? டைம் பீரியட். நம்ம டைம் பீரியட் வச்சா கூட போடலாம் அந்த ஃபார்முலாவை. டைம் பீரியட் இஸ் நத்திங் பட் 2π by ஒமேகா. T வச்சே நம்ம போட்டலாம். ஒமேகா ஈக்குவல் டு V by R. ரெண்டு மெத்தடில் செய்யலாம் அந்த சம்ம. நான் ரெண்டு மெத்தடும் உனக்கு சொல்லி தந்துடுறேன். சி, இது E by T. T இருக்க 2π by ஒமேகா போடு. அப்போ 2π by ஒமேகா இருக்கிறதுல V by R. அப்போ இந்த ஸ்டெப் என்ன ஆயிரும்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் வில் பி mu naught charge of electron divided by 2 into time period இருக்க 2π R by V into R. அப்போ Rn squared ஆயிருச்சு இந்த ஸ்டெப். இந்த ஃபார்முலா, what is V? Velocity of the electron in nth orbit, Rn, radius of the, மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம கேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு கேஸ்க்கும், இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் ரெண்டுக்குமே இந்த டேட்டா கான்ஸ்டன்டாக தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா ஒரே ஆட்டம் தான், எலக்ட்ரானுடைய ஆர்பிட் தான் மாறுது. ஸோ செகண்ட் ஆர்பிட்ல இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட்னால ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர், ஃபோர்த் ஆர்பிட்னால எலக்ட்ரான் ஃபோர்த் ஆர்பிட்ல இருக்கனால ஏற்படுற மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தான். ஓகே, இதுல velocity of the electron இந்த nth ஆர்பிட்டுக்கு நம்ம டெரிவேஷன் ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப ஈஸி. 2.2 into 10 to the 2 into 10 to the power 6 by Z by N. Zன்றது அட்டாமிக் நம்பர், உனக்கு தெரியும் இந்த எலிமெண்ட். ஹைட்ரஜனா தான் 1, Nன்றது அதான் ஆர்பிட். இது ஒரே எலிமெண்ட் தான். அப்போ Z is constant for both elements. அதே போல velocity of the electron மாதிரி radius of the nth orbit 0.53 Armstrong unit into n squared by Z. இது radius of the nth orbit. இதுல டைம் பீரியட் கூட நம்ம ஃபார்முலா வச்சுக்கலாம். டைம் பீரியட் இஸ் நத்திங் பட் 1.5 into 10 to the power of -16 into n cube by Z square. இந்த மூணு ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுட்டா இந்த கேஸை பொறுத்தவரை இதுலயே டைம் பீரியட் போட்டா இங்கேயே நம்ம ஸ்டெப் முடிச்சிடலாம். அங்க முடிச்சு காமிக்கிறேன். B will be equal to mu naught E divided by time period of the electron nth orbit தான், அதான் இது, which is equal to 1.5 into 10 to the power of -16 into n cube by Z, n cube by Z square. அப்ப அந்த Z square நியூமரேட்டர் போயிடும். சரி, Z square. அடுத்தது அதே போல ரேடியஸ்க்கு இந்த ஃபார்முலா போடு. 0.53 Armstrong unit into n squared by Z, Rn squared, n squared by Z, Z numerator போயிடும் Z. மற்றெல்லாம் கான்ஸ்டன்ட். இப்போ B is directly proportional to Z cube divided by n to the power of 5. அவ்வளோதாங்க, இதான் ஃபார்முலா. மற்றெல்லாம் இது, இந்த கான்ஸ்டன்ட் இஸ் சேம் ஃபார் ஆல் த எலிமெண்ட். ஒரே எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் எலிமெண்ட் இஸ் சேம், ஆர்பிட் தான் மாறுது. இப்போ செட்டும் கூட கான்ஸ்டன்ட் தான், n மட்டும் தான் வேரியபிள். B1 இஸ் inversely proportional to 2 to the power of 5 second orbit. B2 is inversely proportional to n to the power of 5, அப்போ 4 to the power of 5. அப்போ B1 by B2 தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் டிவைட் பண்ணிடு. B1 by B2 will be equal to
B1 denominator இப்போ 4 to the power of 5 divided by 2 to the power of 5, which is nothing but 2 to the power of 5. 2 to the power of 5 is 2 into 2 into 2 into 2, 2 into 4, 4 into 2, 8, 8 into 16, 16 to 32 will be the answer. Okay? இதான் ஆன்சர். இதுலயும் போடலாம். இப்ப நான் எதுல போடணும்? அப்ப இதுல வெலாசிட்டி வச்சு போடு. அதே மெத்தட். இதெல்லாம் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி ஆஃப் த nth ஆர்பிட். வெலாசிட்டி ஆஃப் த nth ஆர்பிட் தான் இதுவுமே கான்ஸ்டன்ட் செட் பை n. At the radius of the nth orbit squared இது. அப்போ nth orbit n to the power of 4 by set to the power of 2. அப்போ inversely proportional to n to the power of 5 வந்துருச்சா? அதே மெத்தட் இதுலயும் போடலாம். Anyway, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய 3 ஃபார்முலா. வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் nth ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் nth ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். அதேதான் டைம் பீரியட் ஆஃப் nth ஆர்பிட்ஸ் ஆஃப் a ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். இதுவும் nth ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரானுடைய டைம் பீரியட். ஓகே, இது செட் பை n, இது n ஸ்கொயர் பை செட், இது n கியூப் பை செட், செட் ஸ்கொயர் n கியூப் பை 3 தெரிஞ்சுட்டா டக் டக்குன்னு போட்டு போயிடலாம் அந்த சம். In a given AC circuit, if only S1 is closed, then the phase difference is 30 degree. While only switch S2 is closed, then the phase difference is 60 degree. The current lags in both cases. Okay. XC value கொடுத்தாச்சு. 30 ohms இருக்கும் இது. Then find out 3L2 minus L1. இதில் நான் கொஸ்டின் ஆல்டர் பண்ணியிருக்கேன். 3L1 minus L2 கொடுத்துருக்கோம். அது இல்லை, 3L2 minus L1 கரெக்டாக வரும் பாருங்க. See, first கேஸில் S1 is closed. அப்போ L1 won't have relation. எது மட்டும்தான் இருந்திருக்கும்? R, X2, L2 மட்டும்தான் இருந்திருக்கும். அப்போ phase difference என்னவா இருந்துச்சா? 30 டிகிரி. நம்ம ஃபார்முலா படி tan phi equal to XL minus XC by R. இதான் ஃபார்முலா. இதில் ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்தவரை XL is nothing but L2 omega. XC வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க -30 ohm by R வேல்யூ நமக்கு கொடுக்கல. Rன்றது இருக்கு, Rன்னு வச்சுக்கிட்டோம். Let it be 1, which is turn 30. But turn 30 எடுத்துக்கோ. ஸோ இந்த இடத்துல turn 30. Turn 30 is nothing but 1 by root 3 equal to L2 omega minus 30 by R. இது first கேஸ்க்கான ஃபார்முலா. Second case, S2 is closed. That means L1 is not connected. L2 is not connected. L1 is connected. புரிஞ்சுக்கணும். இது இருக்காது, இப்படி க்ளோஸ் ஆயிரும் சர்க்யூட். இது க்ளோஸ் ஆனோன்னா கரண்ட் இப்படி போயிடும். அந்த கேஸ்க்கு ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan 60 டிகிரி, which is root 3, which is equal to அதே ஃபார்முலா XL minus XC by R தான். இதில் L1 omega minus 30 by R, which is equation number 2. இப்போ என்ன கேட்டிருக்கு? current lags in both cases. That means current lags இருக்குதுனாலே XL will be greater than XC. கரெக்டாக தான் நம்ம போட்டுருக்கிறோம். இப்போ 1 divided by 2 போட்டுடலாமா? 1 divided by 2 போட்டேன்னா 1 divided by 2, அப்போ 2 கேன்சல் ஆகி, ஸோ இது 1 by root 3 divided by root 3ன்னு வரும். கரெக்டாக நான் 1 divided by 2 போட்டேன்னா 1 divided by 2 equal to, இந்த RR கேன்சல் ஆயிரும், L2 omega minus 30 divided by L1 omega minus 30. அவ்வளோதான். இதில் நீ என்ன வெளியே எடுக்கணும்னா இந்த 3L2 minus 3L1. சரி, root 3 into root 3, 3. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா L1 omega minus 30 equal to, இது 3 ஆனதுனால 3 into L2 omega minus 90. ஓகே,
இப்போ உனக்கு L2 L1 ஒரே சைடு கொண்டாந்துடலாம். இது அந்த சைடு கொண்டு வா. ஸோ 90 minus 30 சரியா ஈக்குவல் டு 3L2 ஒமேகா மைனஸ் L1 ஒமேகா. கிளியர் ஆச்சா? இதோடைய கன்வென்ஷன் இங்கே எழுதுறேன். ஆன்சர் ஃபைனல் ஸ்டெப் வர்றோம். ஸோ 60 இஸ் ஈக்குவல் டு ஒமேகாவை காமனாக வெளியே எடுத்துரு 3L2 மைனஸ் L1. அப்போ ஒமேகாவுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இது V0 sin ஒமேகா டி. ஒமேகா இஸ் 300. அப்போ 60 by 300 ஈக்குவல் டு 3L2 மைனஸ் L1. அதுதான் ஆன்சர். ஸோ 6. ஸோ இது வந்து 1/5. 1/5 ஈக்குவல் டு 3L2 மைனஸ் L1. அதான் ஆன்சரும் கூட. இப்போ 3L2 minus L1 equal to 0.2 is the answer. 0.2 is the answer. Okay. நல்ல ஈஸியான கொஸ்டின். ஆனால் இதில் தப்பா கேட்டிருக்காங்க. எனிவே அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். A rod of length L 3 meter. Length of the rod கொடுத்தாச்சு. And mass of the rod கொடுத்தாச்சு 40 kg. As same moment of inertia as that of solid sphere. The solid sphere அதோடைய mass 10 kg கொடுத்துருக்காங்க. Find out the radius. ரெண்டுடைய moment of inertia same டாங்க. Moment of inertia of the rod and moment of inertia of the sphere are equal. Find out the value of radius of the sphere. Hey, rod at the centerல at one end. உனக்கு parallel axis theorem படி moment of inertia of the rod at the one end is ml squared by 3 which is equal to இது m1 வச்சுக்கலாம். அப்போ m2 into இது moment of inertia of the sphere at the center is 5/2 mr square. Okay, 5/2 m2 r square வச்சுக்கிட்டேன். r தான் நான் கண்டுபிடிக்கணும். சரி, m1 is given as 40 kg. Length is given as 3 meter. 9/3 equal to 5/2 into mass of the sphere is 10 kg r square. இந்த r தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கேன்சல் பண்ணுவோம். 3 times 5 times. So 120 divided by 25 equal to r squared. அப்போ இதை நம்ம calculate பண்ணோம்னா 2 சாரி, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். moment of inertia of the solid sphere is தப்பா போட்டேன். 2/5 mr squared. Sorry, very extremely sorry. 2/5 mr squared. So 2/5 இங்கே 2/5 மற்றெல்லாம் கரெக்ட் தான். இது 3ஆல் கேன்சல் பண்ணோம். 2/5 இது 5ஆல் கேன்சல் பண்ண தப்பாயிருச்சுல. m2 வந்து 10 kg. ரைட். அப்போ இது 2 times. பேலன்ஸ் அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ 120 divided by 4 equal to r squared. அப்போ இது 30. r will be equal to √30 is the answer. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட். இதை parallel axis theorem நம்ம தியரியில் படித்ததுனால நான் நேராக எழுதிட்டேன். parallel axis theorem ml squared by 12 plus mass into square of the distance L/2 the whole square. போட்டு பாரு, ml squared by 3 வந்துடும். இது mass of the rod m1 வச்சுட்டேன், mass of the sphere m2 வச்சுக்கிட்டேன், calculate பண்ணி r கண்டுபிடிச்சாச்சு.
find displacement of center of mass after 2 seconds. இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக தான் இருந்திருக்கும். ஆனா இதோடைய சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்கு. இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு x1 x2 ஈக்குவல் தான். இது டிராவல் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட், இது டிராவல் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனா இது ரெண்டுடைய சென்டர் ஆஃப் மாஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் உனக்கு ஃபார்முலா தெரியும். displacement of the center or position of the center of mass is equal to m1 x1. இதில் ரெண்டு ஆப்போசிட்ல போனதுனால minus m2 x2 by m1 plus m2. இதுதான் last formula that we should use to find out the position, change of position or position of the center of mass. ஏன்னா x1 x2 தெரிஞ்சதுனால எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, இது டிஸ்பிளேஸ் ஆனதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம ஜென்ரலாக எடுக்கிற ஃபார்முலா வெயிட் ஆஃப் த பாடி, இது m1gன்னு வச்சுக்கலாம். இது டென்ஷன், இது m2g, tension T upward. Here also ரெண்டு tension equal தான், but the body is moving up with an acceleration. அப்போ நம்ம ஜென்ரலாக எழுதுகிற ஃபார்முலா தான் இது. m1g is greater than tension, and it started coming down, which is equal to m1a. m1 இதான். இதுக்கு எழுதுனேன்னா tension is greater, that's why the body started moving up with an acceleration. அப்போ T minus m2g equal to m2a. இந்த a கண்டுபிடிக்கிற மெத்தட் எப்பவுமே இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுப்போம். அப்போ 1 டிவைடட் ஆட், எப்பவுமே ஆட் பண்ணுவோம். மைனஸ் இருக்கும், ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணு. m1g minus m2g equal to a into m1 plus m2. இந்த ஸ்டெப் போட்டால் a கிடைச்சிரும். m1g எவ்வளவு? m1 is 2 kg, 2 into 10 minus m2 is 1 into 10 equal to a into m1 plus m2 3. அப்போ 20 minus 10, 10 by 3 is acceleration. So acceleration தெரிஞ்சிருச்சுன்னா 2 செகண்ட்ல இது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ 2 செகண்ட்ல ஆக்சிலரேஷன் தெரிஞ்சிருச்சு நமக்கு. 2 செகண்ட்ல எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்? 2 செகண்ட்ல அது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். நம்ம s is equal to ut plus half at squared போடலாமா? u0 half at squared போட்டலாம். s is equal to half at squared or gt squared. அப்போ இது ட்ராவல், அதான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். x is equal to half into g வந்து 10, டைம் வந்து 2 ஸ்கொயர்டா 4. So x will be 5 into 4, 20 meters. அப்போ இது 20 மீட்டர் டவுனாக ட்ராவல் பண்ணியிருக்கோம், இது 20 மீட்டர் அப் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதான் பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் போட்டுருவோம். m1 வந்து 2 kg into x1 20 மீட்டர் ஏ கண்டுபிடிச்சோம். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் இட் கம்மிங் டவுன், சாரி, இட் இஸ் கம்மிங் டவுன். இதை நம்ம ஆரோ மார்க் தப்பாக பண்ணியிருக்கேன். ஆக்சிலரேஷன் இங்கே கீழே தானே வந்திருக்கணும். இட்ஸ் ஆக்டிங் டவுன். அப்போ இது கம்மிங் டவுன் வித் அன் ஆக்சிலரேஷன். 10/3 தானே இதோட ஆக்சிலரேஷன். இங்கே 10 போட்டுட்டா தான் தப்பு. அப்போ இதில் என்ன வரணும்? ஏ. ஏ இஸ் நதிங் பட் 10/3. சரிதானா? அப்போ வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இட் மேட்? ஸோ இது 2ஆல் கேன்சல் பண்ணிடலாம். 20/3. அப்போ இதோட ஆக்சிலரேஷன் அது டிஸ்பிளேஸ் ஆனது 20/3. இப்போ போட்டுரு. x1 is
20/3 minus 1 into இதுவும் அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் 20/3 தான் 20/3 divided by m1 plus m2 2 plus 1 3 அப்போ 240/3 minus 20/3 இதில் 1/3 3 காமன் எடுத்தேன்னா 1/9 ஆயிடுச்சு 40 minus 20 20 ஆன்சர் இஸ் இது 20/3 தான் ஆன்சர் 20/9 20/9 is the answer for என்ன சொல்லுவோம் அதுக்கு displacement of center of mass 20/9 நல்ல கொஸ்டின் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா 20/3 நின்றுருக்கும் இதுவும் 20/3 மீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோம் இது 20/3 மீட்டர் மேலே போயிருக்கும் 20/3 மீட்டர் மேலே போயிருக்கும் ஆனால் நமக்கு வேண்டியது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ரெண்டு ஆப்போசிட்ல போயிட்டு இருந்ததுனால m1x minus m2x divided by m1 plus m2 நல்ல கொஸ்டின் படிச்சுக்கங்க. In the situation shown, a small mass m is rotating along with the cylinder with the angular speed of the cylinder கொடுத்தாச்சு 5 radian per second. Radius of the cylinder கொடுத்தாச்சு half meter. Find the minimum value of friction coefficient between the inner surface of the cylinder and the mass. இது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு சம்ம போடுவோம் அந்த மாடலை இதுக்கு அப்ளை பண்ணு இதில் இந்த பாடி ஏன்ற ஆக்சலரேஷன் போகும் இங்கே ஒரு மாஸ் அட்டாச் ஆகும் in what acceleration it should move so that it won't fall because of friction. Formula என்ன இதுக்கு mg equal to downward force is equal to mu into frictional force. The frictional force எதுனா mu into ma தான். அப்போ இது நம்ம நார்மலாக போடுற சம்மம் சரி இந்த m கூட கேன்சல் ஆயிரும் அப்போ எந்த ஆக்சலரேஷன் அந்த வெஹிக்கிள் போயிருக்கும்னா g/μன்னு போடுவோம் அதே மெத்தட் தான் இது இது என்ன டிஃபரன்ஸ்னா இது ஒரு ஹாலோ சிலிண்டர் இதில் உள்ளுக்குள்ள ஒரு மாஸ் சின்ன மாஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது வேகமாக ரொட்டேட் ஆகுது ரொட்டேட் ஆகிறப்ப இந்த மாஸ் ரொட்டேட் ஆகிறப்போ அங்கே ஒரு ஃபோர்ஸ் வருது விச் இஸ் கால் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் ஃப்ரிக்ஷன் அதே ரூல் தான் mg act downward which is equal to upward mu into frictional force அந்த frictional force provide பண்றதா centripetal force அப்ப mg equal to mu into outward force தானே அது that is the force இங்க நம்ம போடுறோம்ல அந்த outward force அது mv squared by r அவ்வளவுதான் இந்த சம் இதுல என்ன கேட்டிருக்கு ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு வச்சிருக்காங்க இட் ரொட்டேட் வித் an angular velocity omega v equal to r omega அப்போ இந்த ஃபார்முலா mm கேன்சல் ஆயிரும் g will be equal to mu into r squared omega squared by r ஒரு r கேன்சல் ஆயிடுச்சு என்ன கேட்டிருக்கு find the value of friction mu தான் கேட்டிருக்கு mu மட்டும் வெளியே எடுத்துரு mu will be equal to g divided by r omega squared எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க g is take it as 10 r is nothing but 1/2 1/2 2 numerator வந்துரு denominatorலேருந்து omega is 5 radian per second 5 அப்போ answer is okay இது omega squared வந்து 5 இல்லை 5 into 5 okay அப்போ இது 2 times 4/5 is the answer 4/5 நல்ல கொஸ்டின் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் a ball of mass 1 kg and a charge it has a charge 9 nanocoulomb அப்போ mass of the ball 1 kg it has a charge
9 nano 10 to the power of minus 9 coulomb. Okay. Is in equilibrium between the plates. Find the potential difference between the plate. ரொம்ப ஈஸி. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்திருக்கணும் ஒரு பிளேட்டு, இன்னொரு பிளேட் நெகட்டிவ் சார்ஜாக இருந்திருக்கணும். பேலன்ஸ் ஆகுதுன்னா இதுவும் அப்வர்ட் ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கேன். அப்வர்ட் ஃபோர்ஸ் இது நெகட்டிவாக இருந்திருக்கும். இது அட்ராக்ட் பண்ணும். அது ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். இட் இஸ் பேலன்ஸ்ட் பை வெயிட். அப்போ ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவல். அப்போ ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃபோர்ஸ் டியூ டு கிராவிடேஷனும் ஈக்குவல். ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? EQ ஈக்குவல் டு mg. ஆனா அவன் E கேட்கல, V கேட்டிருக்காங்க. E ஈக்குவல் டு வோல்டேஜ் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். அப்போ E இருக்க இடத்துல V பை D இன்டு Q ஈக்குவல் டு mg. உனக்கு V தான் வேணும், வெளியே வெளியேற்று. V will be equal to mg into d by q. எல்லா டேட்டா நம்மகிட்ட இருக்கு. m எவ்வளவு? 1 kg. g let us take it as 10. ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 12 சென்டிமீட்டர். 12 into 10 to the power of minus 2 by சார்ஜ் வந்து 9 நானோ. 9 into 10 to the power of minus 9. அப்போ minus 9 நியூமரேட்டர் பண்ண plus 9 plus 10 அப்போ plus 8. இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3ஆல கேன்சல் பண்ணிடலாம். 4 12 3 9 4/3. அப்போ ஆன்சர் இஸ் 4/3 into 10 to the power of 8 volt. அதான் ஆன்சர். 4/3 10 to the power of 8 volt is the answer. Very good question. ஸோ ஒரு ஆயில் ட்ராப்போ ஒரு பார்ட்டிக்குலோ பேலன்ஸ் ஆகுதுனாலே வெயிட் ஆஃப் த ஆயில் ட்ராப் வில் பி ஈக்குவல் டு அப்வர்ட் ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த கான்செப்டை நம்ம படிப்போம். A point mass not Mars, just start approaching Mars from a large distance. ஒரு பாயிண்ட் மார்ஸ்ன்ற ஒரு பிளானட்டை லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல இருந்து அப்ரோச் பண்ணுது. த ஸ்பீட் ஆஃப் இம்பாக்ட், இது எந்த ஸ்பீட்ல போய் டமார்னு மோதுது தான் கொஸ்டின். இம்பாக்ட் ஆஃப் பாயிண்ட் மாஸ் ஆன் பிளானட் சர்ஃபேஸ். ஆன் பிளானட் சர்ஃபேஸ். கொஸ்டின் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு. த பிளானட் இஸ் 9 times heavier. அதான் மார்ஸுடைய மாஸ் வந்து 9 times heavier and radius 4 times compared to Earth. ஓகே, இது முதல்ல ரெண்டுக்கு இடையில கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்திருக்கும். G இன்ட்டு M இன்ட்டு M டிவைடட் பை இது ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸை ஆர் கிராவிடேஷன். இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. when it hits எல்லா பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடும். ஆஃப் mv². எதுதான் போய் ஹிட் பண்ணுது? இந்த ஸ்மால் மாஸ் தான். இது கேபிட்டல். புரியுதா பாரு? இனிஷியலாக ரெண்டு கடையில பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி கம் அண்ட் ஹிட் வித் கைனட்டிக் எனர்ஜி. இப்போ என்ன கேட்டிருக்கு? என்ன வெலாசிட்டியில் வந்து ஹிட் பண்ணுது? இப்போ ஸ்மால் எம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ v² will be equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு 2 M by R root. இது மாஸ் ஆஃப் த மார்ஸ், இது ரேடியஸ் ஆஃப் த மார்ஸ். கிளியரா கொடுத்துட்டாங்க. √2 இன்ட்டு மாஸ் ஆஃப் த மார்ஸ் இஸ் 9 times மாஸ் ஆஃப் த எர்த். அப்போ 9 times மாஸ் ஆஃப் த எர்த் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த மார்ஸை 4 times கம்பேர்ட் டு ரேடியஸ். அப்போ ரேடியஸ் ஆஃப் த மார்ஸ் இருக்க இடத்துல 4 times ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஓகே, அப்போ GMM/R. So 2 into 9. G விட்டுட்டோம் பாரு. V எழுத்தேன்னா G. அப்போ இங்க ஒரு G இருக்கு. அடுத்தது இதுல என்ன
இருக்கு, 9/4 இதுல இருக்கு எக்ஸ்ட்ராவா. ஏன்? எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் வேல்யூ உனக்கு தெரியும். அதான் இந்த கிலோமீட்டர். எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் எவ்வளவு? 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். இதுக்கு ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் 2GME by RE. அப்போ இந்த 2GME by RE வெளியே எடுத்தேன்னா √9/4 which is 3/2 தானே, இன்டு எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி எர்த் தானே. புரியுதா பாரு? 2GME by RE வெளியே எடுத்தேன்னா √9/4, √9/4 வெளியே எடுத்தேன்னா 3/2 which is escape velocity of the earth, which is அப்ப 3/2 into 11.2 kilometer per second. So 6, 3, 3 divided by 2, which is 1, 13, 6, 8. So 16.8 kilometer per second answer. Approximately 17 kilometer per hour is the answer. Okay. Only thing, நம்ம இந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் டிஃபிகல்ட், ஏன்னா கரெக்ஷன்ஸ் ரொம்ப இருக்கு இந்த கொஷனில். எனிவே இது மாதிரி வந்துச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு ரைட். ஓகே. Find the work done when the radius of the soap bubble is increased from 2 centimeter to 6 centimeter. Surface tension of the soap bubble கொடுத்தாச்சு. Work done in increasing the soap bubble is surface tension into increase in surface area. இது soap bubble அப்படின்னாலே 2 time surface tension. Increase in surface area na surface area final minus surface area initial. டைரக்டாவே போட்டுடலாம். surface area ஃபைனல்ன்றது 4πr2 ஸ்கொயர். அப்ப சர்ஃபேஸ் ஏரியா இனிஷியல் அப்படின்றது 4πr1 ஸ்கொயர். இது கூட அப்ப நேரா போட்டுருவோமா? 2 into surface tension is 3 into 10 to the power of -2 ஏன்னா into 4π ரெண்டுக்கு காமனா வெளியே எடுத்துடலாம். 4π காமனா வெளியே எடுத்துரு into r2 squared is nothing but இது 6 into 10 to the power of -2 the whole square. அப்போ 36 minus initial வந்து 2 into 10 to the power of -2 the whole square, which is 4 into 10 to the power of -2 the whole square -4. அப்போ ரெண்டுக்குமே காமனா 10 to the power of -4 எடுத்தாச்சு. அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணா 6 into 4π into இதுல 10 to the power of -4, 10 to the power of -6, 36 minus 4 is 32. Clear ஆச்சான் பார்? 2 into 3 6, இது ஒரு 4 5, 10 to the power of -4, இது -2, -6. அப்போ இதுதான். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணேன்னா 6 into இது 24 into 32 into 3.14 into 10 to the power of -6 joule. -6 அப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24 into 32 into 3.14 மல்டிப்ளை பண்ணா 2411 into 10 to the power of -6. அப்போ 2.4 எடுத்தேன்னா 10 to the power of -3 joule. Answer is 2.4 millijoule is the answer. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்.
work done in increasing the surface area of a soap bubble. Formula இதான். Surface tension to increase surface. இது பபுலா இருந்ததுனால ரெண்டு சர்ஃபேஸ், அதனால 2T போட்டிருக்கோம். Temperature of a gas is increased from 10 Kelvin to 20 Kelvin. Rise in temperature தெரிஞ்சிச்சு 10 Kelvin. Isochorically. Isobaric na pressure constant. Isochoric na volume constant. Okay. Find heat absorbed by 5 mole of a gas. Heat energy absorbed is equal to U plus W. Volume constant இருந்துச்சுன்னா PdV 0 ஆயிரும். No work done. அப்போ total energy is equal to internal energy. அவ்வளவுதான். Internal energy formula mu into CV dt. Number of mole கொடுத்தாச்சு 5 moles. CV கொடுக்கல, CP கொடுத்துருக்காங்க. CP கூட ஜூல்ஸ் பர் மோல் பர் கெல்வின்ல கொடுக்காம கலோரி பர் மோல் பர் கெல்வின்ல கொடுத்ததுனால நமக்கு ரிலேஷன் தெரியும். CP minus CV equal to R. R என்றது கேஸ் கான்ஸ்டன்ட் 8.3 ஜூல்ஸ் பர் மோல் பர் கெல்வின். இதை ஜூல கலோரியா மாத்தோம்னா டிவைட் த வேல்யூ பை 4.2. அப்போ டிவைடட் பை 4.2 போட்டேன்னா 2.9 சம்திங் வரும். அது ஜென்ரலா நம்ம 1.9 வரும், அதை 2ன்னு வச்சுக்குவோம். அப்போ CV will be equal to CP minus R. CP is 8 calorie per mole per Kelvin. இது 1.9 2ன்னு வச்சுக்கலாம், which is 6. அப்போ CV தெரிஞ்சிச்சு 6 calorie per mole per Kelvin. 5 moles தெரிஞ்சிச்சு. CV will be 6 calorie per mole per Kelvin. ஆன்சர் கலோரியில் இருக்கணும், ஆனால் ஜூலா இருக்கு. சரி, into rising temperature 10. இப்போ ஆன்சர் will be in 30 into 100 300. ஸோ இதை நம்ம மறுபடியும் 4.2ஆல மல்டிப்ளை பண்ணிரு. அப்போ 3 into 2 6 12 13. okay, 13.6 into 10 to the power of 2. அப்போ ஆன்சர் இஸ் 1360 ஜூல் இஸ் த ஆன்சர். ஓஹோ, 12 ஒன்லி, சாரி, மல்டிப்ளிகேஷன் தப்பு பண்ணியிருக்கேன். 1260 ஜூல். ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? இதுல அல்லன்னா நீ என்ன பண்ணியிருக்கலாம்னா இதை ஜூலா மாற்றணும். என்ன மாற்றலாம்? அதே தான், கலோரிய ஜூலா மாற்றுறதுக்கு 4.2 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். அல்லன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், கலோரியாவே கொண்டாந்துட்டு கலோரி per மோல் per கெல்வினா கொண்டாந்துட்டோம் இது வரைக்கும். இந்த இடத்துல வந்தோன்னா ஜூலா மாத்திரம், இது கலோரி. இதை ஜூலா மாத்துறதுக்கு அதான் இந்த இடம், இது வரைக்கும் கலோரி. அதை ஜூலா மாத்துறதுக்கு 4.2ஆல மல்டிப்ளை பண்ணு. இப்போ இந்த இடத்துல அது ஜூலா மாறிடுச்சு. ஹியர் ஆஃப்டர் இட் பிகம் ஜூல். ஓகே, 1260 ஜூல் இஸ் த ஆன்சர். A mixture of 13.2 gram. Okay, 13.2 gram of carbon dioxide and oxygen gas is maintained at a pressure. Volume கொடுத்தாச்சு centimeter cube. Temperature to 300 Kelvin. Find the number of moles of carbon dioxide and oxygen. கொடுத்த total mass. இதுல அப்ப total mass of the gas is equal to M1 plus M2. M1ன்றது mass of carbon dioxide, M2ன்றது mass of oxygen. ஓகே, இதோடைய டோட்டல் மாஸ் இருந்ததுனால நம்ம டோட்டல் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் மோல்ஸ் வில் பி μ1 plus μ2 தான். கமிங் டு த ஸ்டெப்ஸ், PV equal to μRT. டோட்டல் மோல்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். μ will be equal to PV divided by RT.
எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் இஸ் 100 kilo 10 to the power of 3. Volume is 8310 into 10 to the power of -6. Divided by R value கொடுக்கல, நமக்கு தெரியும் 8.3 joules per mole per Kelvin. Rising temperature is 300 Kelvin. இதை நம்ம கால்குலேட் பண்ணா டோட்டல் மோல்ஸ் கிடைச்சோம். அப்போ டோட்டல் மோல்ஸை பார்த்தீங்கன்னா இதில் 8.3 10 to the power of 2, மேலே வந்தால் 10 to the power of 5, 6, 7, 8. அப்போ 8 போயிடுச்சுன்னா 2 தான் பேலன்ஸ் இருக்கு. இதில் 83யும் இதில் ஒரு 100 வந்துடும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/3 நம்பர் ஆஃப் மோல்ஸ் டோட்டல் மோல்ஸ் 1/3. இப்போ நமக்கு வேண்டியது μ1 μ2 தான். ஸ்மால் எம்முக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். μ will be equal to small m by capital M. அப்போ இந்த இடத்துக்கு வா. டோட்டல் மாஸ் நமக்கு தெரியும், அதான் 13.2 கிராம், which is equal to ஃபர்ஸ்ட் கேஸில் μ1 into m1. m1ன்றது அட்டாமிக் வெயிட் ஆர் மாலிகுலர் நம்பர், எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடில் இருக்கு அட்டாமிக் வெயிட். அதே போல் μ2 into m2 கேபிட்டல் M2. இது 13 கிராம், 13.2 கிராம். μ1 is nothing but μ1 m1 கார்பன் டை ஆக்சைடு கார்பன் 12 6, ஆக்சிஜன் 2 இருக்கு, இது 16, 32 plus 12 44 plus μ2 into m2 is nothing but 32, ஆக்சிஜன் 32. கிளியரா இருக்கியா? நமக்கு தெரியும் μ equal to μ1 plus μ2. μ1 இருக்க இடத்துல μ மைனஸ் μ2, μ வந்து 1/3 மைனஸ் μ2 தான் μ1. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 13.2 இதெல்லாம் கால்குலேஷன் தான், ஈக்குவல் டு μ1 இருக்க இடத்துல 1/3 minus μ2 into 44 plus μ2 into 32. இதை சிம்பிளிஃபை பண்ண μ2 கிடைச்சிடும். நீ சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தேன்னா 1.1/9 மோல்ஸ் கிடைச்சோம். இதான் ஆன்சராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல μ2 தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபார்முலால μ1 கண்டுபிடிச்சிடலாம். μ2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா μ1 will be நம்ம கால்குலேஷன் படி 1.9/9 மோல்ஸ் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த சம் நாலேஜை மட்டுமா தெரிஞ்சு வச்சுக்க, மேத்தமெட்டிக்கலி இட் டேக்ஸ் லாங் டைம் டு டூ இட். புரியுதா பாரு. டோட்டல் மாஸ் கொடுத்தாச்சு, m1 plus m2, m1 மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, மாஸ் ஆஃப் ஆக்சைடு, அது கேட்கல. அவங்க கேட்டது நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மோல்ஸ் இருக்கு, ஆக்சிஜன் எத்தனை மோல்ஸ். அப்போ நம்ம டோட்டல் மோல்ஸ் கண்டுபிடிச்சோம். μ1 plus μ2, μ1 வேல்யூ μ2 வேல்யூவை எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஏன்னா டோட்டல் மாஸ் கொடுத்ததுனால தான் இந்த ஃபார்முலா நம்ம இங்கே கொண்டாடுறோம். எனிவே நாலேஜ் வந்து டோட்டல் மாஸ், டோட்டல் மோல்ஸ். டோட்டல் மாஸ்க்கும் டோட்டல் மோல்ஸ்க்கும் ரிலேஷன் தான். டோட்டல் மாஸ் இஸ் ஈக்குவல் டு μ1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அட்டாமிக் வெயிட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அட்டாமிக் வெயிட் ஆஃப் செகண்ட் எலிமெண்ட் ஆக்சிஜன். இதான் ஃபார்முலா, இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். குவைட் ஈஸி ஒன்லி. ஒன்லி திங் ஹியர் த கால்குலேஷன் பார்ட், அது லாஸ்ட் பார்ட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு, அவ்வளோதான். Two point charges Q1
plus 8 microcoulomb, Q2 minus 2 microcoulomb are placed at x is equal to 2 centimeter. அப்போ நம்ம இது xன்னு வச்சுக்கலாம். இது origin. 2 சென்டிமீட்டர்ல 8 மைக்ரோகூலும் இருக்கு. அடுத்தது 4 சென்டிமீட்டர்ல -2 மைக்ரோகூலும் இருக்கு. இது 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ், இது 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்ட் பண்ணல, எஸ்ஐ யூனிட்டாக தான் எடுத்துக்கணும். 2 and 4. இட்ஸ் நாட் மென்ஷன் சென்டிமீட்டர் ஆர் எனிதிங். 2. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? கன்சிடர் 2 spherical Gaussian surface S1 and S2 centered at origin. அப்போ Gaussian surface ஒன்று இருக்கு, center at origin S1 with the radius 3 meter and 5 meter. அப்போ இதெல்லாம் மீட்டர் தான். 3 மீட்டருக்கு ஒரு Gaussian surface இருக்கு. இதை சென்டரா வச்சு 3 மீட்டர்னா இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது ஒரு Gaussian surface இருக்கு. empty எப்படின்னா இதை சென்டரா வச்சு 3 மீட்டர் ஒரு Gaussian surface. ஓகே, எனிவே டயக்ராம் போட முடியல. 3 மீட்டரை வச்சு ஒரு ஸ்பியர். அடுத்தது 5 மீட்டரை வச்சு, அப்போ 4 மீட்டரையும் தாண்டி 5 மீட்டரை வச்சு ஒரு ஸ்பியர். 2 ஸ்பியர். இது 5 மீட்டர், இது 5 மீட்டர்ல, இதாவது இது 3 மீட்டர்ல இருக்கு. ஓகே, ரெஸ்பெக்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ S1 and S2. S1ல ஃப்ளக்ஸ், அதை π1 வச்சுக்கலாம், which is equal to Q by epsilon naught. நல்லா கவனிக்கணும், இங்க Q 8 மைக்ரோ கூலும் தான் இதுல இருக்கு. அப்போ 8 மைக்ரோ 10⁻⁻6 by epsilon naught. இது ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல இருக்கிற ஃப்ளக்ஸ். ரெண்டாவது S2ன்றது ஃப்ளக்ஸ் passing through the bigger sphere, it able to occupy both charges. It hold 8 microcoulomb இருக்கும், -2 microcoulomb. மொத்தத்தில் அதே ஃபார்முலா Q by epsilon naught. ஆனா Q என்ன ஆயிரும்னா 8 minus 2 6 microcoulomb by epsilon naught. Let it be equation number 2. இதுல அவன் கேட்டது π1 by π2 கேட்கல, 3 times π1. அப்போ இங்க நம்ம ரிலேஷன் கொண்டாரோம், 3 times π1 divided by π2. 3 into 8 into 10⁻⁻6 by epsilon naught divided by 6 into 10⁻⁻6 by epsilon naught. Epsilon naught cancel, -6 cancel. Balance பார்த்தேன்னா 24 by 6. 4 times. So, இது answer 4 தான். Okay, answer is 4. ரொம்ப ஈஸியான question. Understand and do it. In a DC circuit, a bulb of 220 volt 100 watt power கொடுத்தாச்சு, is connected to two resistance, 400 ohm and 200 ohm resistance, and ideal voltmeter. Ideal voltmeter na resistance is infinity. ரீடிங் ஆஃப் வோல்ட்மீட்டர் ரீடிங், இந்த ரீடிங் என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல
இந்த சர்க்யூட்ல எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு இதுல போன கரண்ட் அதான் தான் இருந்திருக்கும் ரெண்டையும் சேர்த்து இதுல இருக்க ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க டிசி பல்ப் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன? பவர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர். அது என்ன? இது R1 வச்சுக்கலாம், இது R2, R3. R3 will be equal to V வந்து 200 into 200 by power is மாத்திடு. ஸோ பவரை வெளியெடுத்தேன்னா V squared by resistance வெளியெடுத்தேன்னா V squared by power is nothing but 100. 2 0 cancel பண்ணிட்டோம். அப்போ resistance is 400 ohm. அப்போ இது இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம். இப்போ இதில் போன மொத்த கரண்ட் என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம். மொத்த ரெசிஸ்டன்ஸ் இது 200, R1, R2 400, R3யும் 400. உனக்கு தெரியும், if they are in parallel, effective resistance is 200. R1, R2 400 into 400 divided by 400 plus 400 போட்டேன்னா it become 200. சரி, இதோடைய effective resistance 200, இது ஒரு 200. அப்போ equivalent resistance இது ஒரு 200, இது ஒரு 200. எல்லாம் ஓம் தான். அப்போ I will be equal to V by R. V வந்து 100 volt by 400. அப்போ இதில் போன கரண்ட் வந்து 1 by 4 ampere. That's all. இப்போ இதில் போனது 1 by 4. கேட்ட கொஸ்டின் எவ்வளோ வோல்ட் மீட்டர் ரீடிங் காட்டும்? V equal to IR தான். இதில் போன கரண்ட், இது ரெண்டுலையும் சேர்ந்து போன கரண்ட் தான் கரண்ட். சரியா? I will be equal to 1 by 4. இந்த ரெண்டு காம்பினேஷனும் 400 400 ரெசிஸ்டன்ஸ் 200 into 200 which is 50 volt is the answer. இந்த மெத்தட்லையும் போடலாம். இல்லை சார், இது உடைய வோல்டேஜ் கண்டுபிடிச்சிரு, அதுல இருந்து டோட்டல் வோல்டேஜ் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் இந்த வோல்டேஜ் கிடைச்சிரும். இதோடைய வோல்டேஜ் எவ்வளவு? V2ன்னு வச்சுக்கோமா. வோல்டேஜ் will be IR. I வந்து இப்பதான் பார்த்தோம் 1 by 4. இதோடைய ரெசிஸ்டன்ஸ் 200. அப்போ இதுவும் 50 தான், இதுவும் 50 தான், அப்போ இதுவும் 50 தானே. அப்படியும் போடலாம், இன்னும் சிம்பிளா போடலாம். இதோடைய காம்பினேஷன் 200, இதுவும் 200 தான். அப்போ ரெண்டுலையும் வோல்டேஜ் ஈக்குவலாக தான் ஸ்பிளிட் ஆயிருக்கும். இது 100னா இது ஒரு 50, இது ஒரு 50 போட்டுடலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்ய வேண்டிய சிம்பிள்ஸா. The intensity of sunlight collected from a equiconvex lens of radius of curvature 60 centimeter is observed to be maximum at a distance of 60 centimeters, 30 centimeters. ரொம்ப கிளியரா இருக்கு. இது ஒரு equiconvex lens. Collected from convex lens observed to be maximum at, அப்போ the ray parallel வந்துச்சுன்னா it will be maximum at the principal focus. அப்போ it is given principal focus as 30 centimeter. The lens உடைய radius of curvature 60 centimeter. ஓகே, என்ன கேட்டிருக்கு? refractive index. உனக்கு 1 by F is equal to mu minus 1 into 1 by R1 minus 1 by R2 போடுவோம். R1 R2 ஈக்குவலாக இருக்கனால இந்த ஃபார்முலா ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக, இது மைனஸாக மைனஸ் ப்ளஸ் ஆகி மியூ minus 1 into 2 by R. அவ்வளோதான்டா, எல்லா டேட்டா நம்ம ட்ரிக்கு மியூ கால்குலேட் பண்ண வேண்டியதான். ஸோ நேராக போட்டு 1 by 30 centimeter, ஏன்னா focal length 30 centimeter ஈக்குவல் டு மியூ minus 1 into 2 by 60. இதுவும் 30 30 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா மியூ minus 1 equal to 1. இப்போ மியூ equal to 2 is the answer. Answer is 2, no unit, because of the refractive index. That's all. Thank you.